சரி, அடுத்த கேள்வி. ராஜேஸ்வரின்ற ஒருத்தங்க எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் பிரேக்? இது ஸ்பெல்லிங்கோட சொன்னாதான் புரியும். பாருங்க, பிரேக் BRBRA. நான் பிரேக் இந்த பிரேக் எழுதும் போது சாக் பீஸ் பிரேக் ஆயிட்டு. BRAKE பிரேக். இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, BREAK. இந்த பிரேக் என்னன்னா இப்போ நடந்துச்சுல்ல, உடைஞ்சது இல்லையா, அந்த உடை. சரி, டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரேக், இந்த பிரேக்குக்கும் இந்த பிரேக்குக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? பிரேக் பிரேக், புரியுதுங்களா இல்லையா? இது வந்துட்டு இதுக்கு ஒரு ரெண்டு மீனிங், நவுனாகவும் வரும், வேர்பாகவும் வரும். நவுன் வேர்ப்லாம் சொன்னா நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, வேண்டாம். இது வந்து வண்டியில நம்ம பிரேக் பிடிக்கிறோம் இல்லையா, பிரேக் தெளிவான தூய தமிழ்ல சொல்லணும்னா வேகத்தை குறைக்கும் கருவி. எப்படிங்க? டிக்ஷனரியில எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் கொடுத்திருப்பாங்க, வேகத்தை குறைக்கும் கருவி. இன்னொன்னு வேர்பாக வரும்பொழுது வேகம் குறை அப்படின்னு வரும். ஒன்னு பாருங்க, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ராஜேஸ்வரிக்கு புரியணுமே, அது ஒன்னு ரெண்டு மீனிங் இருக்கு. இதுக்கு வந்து இந்த பிரேக்குக்கு வந்து ஒன்னு வேகம் குறைக்கும் கருவி. நம்ம வண்டியில எல்லாம் இருக்கு இல்லையா, 2 வீலர் 4 வீலர், இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில், இது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா இல்லையா? பிரேக் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் பிறகு. சரி, வேகம் குறைக்கும் கருவி, வேகம் குறைத்தல், ரெண்டு மீனிங்ல இருக்கு. இந்த பிரேக் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நிறைய விஷயம் இருக்கு, அந்த பிரேக்குள்ள சொல்லிடலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல இடையில சொல்லுவாங்களே, சி ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நம்ம ப்ரோக்ராம்ல பிரேக்கே கிடையாது. பிரேக் இதுக்கு வந்து 2-3 மீனிங் இருக்குங்க. உடைத்தல், உடைத்தல், முறித்தல் இப்படின்ற மீனிங்ல வரும். உடை, முறை, முறி. அடுத்து இடைவேளை, 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 இந்த மாதிரி வர்றதுதான் பிரேக், புரியுதுங்களா இல்லையா? இடைவேளை இருக்கு இல்லையா, see you after a short commercial break. See you after a short commercial break. இந்த இடத்துல வந்து இடைவேளைக்கு பிறகு, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்னு வருது இல்லையா, அதுக்கு இந்த பிரேக். இன்னொன்னு வந்து உடைத்தல், முறித்தல். கேமராமேன், அதை டோன்ட் பிரேக் தட் சேர், அந்த சேரை உடைச்சிடாதீங்க, அது மேல ஷேக் பண்ண அதை உடைச்சிடாதீங்க, டோன்ட் பிரேக் த சேர். இன்னொன்னு இருக்கு, சட்டத்தை மீறுதல், பிரேக் த ரூல்ஸ், சட்டத்தை மீறுறாங்க அந்த மாதிரி, அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு, புரியுதுங்களா இல்லையா? இந்த பிரேக்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகத்துக்கு வருது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராஜேஸ்வரிக்கு. இந்த பிரேக் வந்து நம்ம அந்த வேகம் குறைக்கும் கருவி அல்லது வேகம் குறை ரெண்டு இருக்கு. இந்த பிரேக்குக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. ஒன்னு இடைவேளை, இன்னொன்னு சட்டத்தை மீறுதல். ஓகே, இது வந்து உடைத்தல், முறித்தல், மெயினா இது ரெண்டும் தான், உடைத்தல், முறித்தல். இந்த பிரேக்னு எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, வேற ஒன்றும் இல்லை, சாப்பாடு ஞாபகம் வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சொல்றோமா நம்ம, BREAK, பிரேக்ஃபாஸ்ட். இது பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிடக்கூடாதுங்க, காலையில இது கேப் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், இதை பிரேக்ஃபாஸ்ட், காலையில வேகமா சாப்பிட்டுட்டு போறதுனால பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிடக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் இதனுடைய உச்சரிப்பு பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஃபாஸ்ட்னா எங்களுக்கு தெரியாதா சார்? ஃபாஸ்ட்னா வேகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வேகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வேற என்ன இருக்கு? வேகம்னு ஒன்று இருக்கு. இன்னொரு அர்த்தம் இருக்கு இல்லையா, ஃபாஸ்டிங். கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நோன்பு, விரதம். விரதம்னு ஒரு மீனிங் இருக்கு. இதே ஃபாஸ்டுக்கு விரதம்னு ஒரு மீனிங் இருக்கு. விரதம், ஐ couldn't break this chalk piece. விரதம், விரதம், இது இருக்கு பாத்தீங்களா, விரதம். ஒன்னு வேகம், இன்னொன்னு விரதம். இந்த இடத்துல வந்துட்டு விரதம், விரதத்தை பிரேக் பண்றோம். இது உடைத்தல், ஏற்கனவே சொன்னேன். விரதத்தை உடைக்கிறோமா? நார்மலா நம்ம என்ன பண்ணிடுவோம், வழக்கமா நம்ம ஒரு காலையில ஒரு 8-9 மணிக்கு சாப்பிடுவோம், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டுருவோம், சாயந்தரம் கூட சிலவங்க சாப்பிட்றது உண்டு, ஈவினிங் நைட் ஒரு 7:30-8 மணியாப்புல சாப்பிட்றோம். அடுத்து ஒரு பிரேக், நைட்டு 12 மணி 1 மணிக்கு அலாரம் வச்சு யாரும் நம்ம எந்திரிச்சு சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த நைட்டு பூரா விரதம் இருக்கிறோம். நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு 5-6 இட்லியை உள்ள தள்ளிட்டு நைட்டு பூரா விரதம் இருந்து காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு 2 இட்லியை உள்ள தள்ளி அந்த விரதத்தை பிரேக் பண்றோம். பிரேக்கிங் த ஃபாஸ்ட் இஸ் கால்ட் பிரேக்ஃபாஸ்ட். எப்படி வச்சிருக்காங்க பாருங்க வேர்டு, பிரேக்கிங் த ஃபாஸ்ட் இஸ் கால்ட் பிரேக்ஃபாஸ்ட். அந்த நைட்டு பூரா விரதம் இருந்துட்டு காலையில் அந்த விரதத்தை உடைக்கிறனால தான் இதுக்கு என்னன்னு பேரு,
பிரேக்ஃபாஸ்ட்னு பேரு. புரியுதுங்களா இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட், இதை பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சாச்சா? சரி, பிரேக்ஃபாஸ்ட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். காலையில சாப்பாடு. மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன? மத்தியான சாப்பாட்டுக்கு அது தெரியாம இருக்குமா? லஞ்ச், LUNCH, லஞ்ச். ஓகே, இந்த லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட வேளைகளில் நான் காலையில போகும்போது மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டு போக மாட்டேன் கிளாஸுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுக்கும்போது தூக்கம் வந்த மாதிரி இருக்கும். அதனால ஒரு 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அது நான் லஞ்சில் சேர்க்கறதா இல்லை பிரேக்ஃபாஸ்ட்ல சேர்க்கறதா? அதுக்கு என்ன சொல்றது, ஒரு 11 மணிக்கு காலையில், நைட்டு இல்லை, காலையில் 11 மணிக்கு சாப்பிட்றதா இருந்தா அந்த இடைப்பட்ட வேளைகளில் சாப்பிடக்கூடியதா இருந்தா அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, பிரஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து BR தூக்குங்க, லஞ்ச்ல இருந்து UNCH சேருங்க. பிரஞ்ச், BRUNCH, பிரஞ்ச்னு ஒரு வேர்ட் இருக்கு. இப்போ லஞ்ச், சரிங்க சார், பிரேக்ஃபாஸ்ட்னா ஓகே, லஞ்ச்னா ஓகே, பிரஞ்ச்னா ஓகே. நைட் சாப்பாட்டுக்கு இங்கிலீஷ்ல என்ன? நைட் ஃபுட்னு சொல்லிடலாமா? நைட் சாப்பாட்டுக்கு நிறைய பேர் என்ன அது டின்னர்னு சொல்லிடுறாங்க. இது தவறு. டின்னர் அப்படின்னா நைட் சாப்பாடுன்னு ஃபிக்ஸ் ஆகிக்காதீங்க. நைட் சாப்பாட்டுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றதுன்னா சப்பர், SUPPER, சப்பர். அப்படி சப்பர், சூப்பர் இல்லைங்க, சப்பர். இரவு உணவுக்கு என்ன சொல்றது? சப்பர். சப்பர் இஸ் சிம்பிள், டின்னர் இஸ் கிராண்ட். டின்னர் அப்படின்னா டின்னர்னா என்ன சார்? இரவு சாப்பாட்டுக்கு சப்பர்னு சொன்னீங்க, ஓகே. அப்போ டின்னர்னா ஒரு நாளின் முக்கிய உணவு. மெயின் டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க. மெயின் மீல் ஆஃப் தி டே இஸ் கால்ட் டின்னர். மெயின் மீல் ஆஃப் தி டே, மெயின் மீல் ஆஃப் தி டே இஸ் கால்ட் டின்னர். ஒரு நாளின் முக்கிய உணவு, அது காலையிலேயாக இருக்கலாம், மதியமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். ஒரு நாளின் அவங்க வெஸ்டர்னர்ஸ் கலாச்சாரத்தில் ஏதாவது ஒரு வேளையை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த முக்கிய உணவு எந்த உணவோ எந்த டைம்ல சாப்பிட்றாங்களோ அதை தான் இந்த டின்னர்னு சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? நைட் சாப்பாட்டுக்கு நீங்க என்னதான் சொல்லணும்? சப்பர். நமக்கு எல்லாமே டின்னர் தான். நம்ம எப்போ குறையா சாப்பிட்றோம்? நம்ம எல்லா டைம்லயும் நல்லா சாப்பிட்றோம். நம்ம எப்போ வேணாலும் டின்னர் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன, லஞ்ச்னா என்ன, பிரஞ்ச்னா என்ன, சப்பர். இது சப்பர்னு உச்சரிக்க கூடாது. சப்பர் இரவு உணவு. சப்பர்னா என்ன, டின்னர்னா என்ன. இப்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கேட்டது பிரேக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இது என்னன்னு சொல்லிட்டேன். இது விரதத்தை உடைக்கிறதுனால இதுதான். புரிஞ்சுதாங்களா இல்லையா? சரி, அடுத்த டவுட் போலாமா?